ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான குட்டி சண்டே மார்னிங் விலாக் என்னென்னு பார்த்துடலாமா? காலையில் எந்திரிச்சதுமே சிக்கன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைங்க. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டேன்ட்டு மார்னிங்கே போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதில் ரெண்டு அந்த குட்டி லெக் பீஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் மாற்றி வச்சுட்டு லாலிபாப் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு மிச்சம் இருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் நான் மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சிக்கன் கிரேவிக்காக. ஸோ சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கர்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட்டு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி 1 hour வச்சுட்டேன். இந்த பீசஸை நம்ம வந்து இப்போ லாலிபாப்பாக பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, இருக்கிற எல்லா மீட் பீசஸையும் ஸ்க்ரேப் பண்ணி அதை வந்து டு த டாப் வந்து கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது அந்த போன் கீழேயும் அதோட மீட் ஃப்ளஷ் மேலேயும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு அழகான லாலிபாப் கிடச்சோம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேங்கிறத. ஹோட்டல்ஸில் எல்லாமே வந்து ரெடிமேடாகவே இந்த லாலிபாப் கிடைக்கும். ஸோ அதை ஜஸ்ட் ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும். ஈவன் சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட சம்டைம்ஸ் கிடைக்கிது. பட் நம்ம வீட்டில் வாங்கி செஞ்சாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அந்த எக்ஸஸாக இருக்கிற ஃப்ளஷ் எல்லாத்தையும் நான் வந்து சுற்றி அதை ஒரு பால் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இதையும் அதை மாதிரி பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் சில்லி சிக்கன் பவுடர் மட்டும் போட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அதை வந்து சாப்பிடும்போது ஃப்ரை பண்ணிக்கலாம் லஞ்சுக்கு அப்படின்ட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா மசாலாஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அப்புறம் ஆயிலில் கொஞ்சமாக அனியன், டொமேட்டோஸ் எப்பவும் போடுற மாதிரி மசாலாஸ் போட்டுட்டு, ஆனால் சில்லி பவுடர் எதுவுமே நான் போடல, ஆல்ரெடி நம்ம சிக்கனில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த செட்டிநாடு அரைச்ச மசாலாவையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் 20 minutes வேக வச்சு எடுத்திங்கன்னா கிரேவி ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கு காம்பினேஷனாக நான் பூரி தான் பண்ணேன். பூரி செஞ்சு காலையிலே கொண்டு போய் என்னோடய நைபருக்கும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அவங்களும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. காலங்காத்தால் சுட சுட புஷ்ஷுன்னு பூரியும் சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்.